மனுஷங்களுக்கு எப்பவுமே மர்மங்கள் மேல ஒரு தீராத ஆர்வம் இருக்கும். அதுக்கு த்ரில்லர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகி பயங்கரமா ஓடுறதே ஒரு சாட்சி. அதே மர்மம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, தீர்க்கப்படாத ஒரு முடிவா இன்னைக்கு தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கேட்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல தீர்க்கப்படாத மர்ம சம்பவங்களும், கொலைகளும் நிறையவே இருக்கு. அத பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நம்பர் 1 தி பாடி ஆன் சொமர்டன் பீச். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சொமர்டன் கடற்கரையில ஒரு ஆணின் சடலம் கண்டு எடுக்கப்படுது. ரொம்பவே பிரமாதமான சூட் ஆடை, நன்கு பாலிஷ் செய்யப்பட்டிருந்த ஷூ அப்படின்னு பார்த்துட்டு நேர்த்தியான உடை அணிஞ்சிருக்காரு இந்த மனுஷன். ஒருவேளை மாரடைப்பு போன்ற இதய நோயால இருந்திருக்கலாம் அல்லது விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க. ஆனா பிரேத பரிசோதனை செஞ்ச போது விஷத்துக்கான எந்த தடயமுமே கிடைக்கலையாம். இறந்த மனுஷனுடைய உடையில எந்த ஒரு பணப்பையோ அடையாளங்களோ இல்ல அப்படின்னும், அவருடைய விரல் ரேகைகளை பரிசோதிச்ச போதும் கூட எதனோடும் ஒத்து போகல அப்படின்னும் சில விஷயங்கள் வெளியே வருது. செய்தித்தாள்கள்ல இவருடைய படம் போட்டு விசாரிச்சும் கூட எதுவுமே கிடைக்கலையா இவங்களுக்கு. அந்த ஆணின் உடல் கிடைச்சும் சுமார் 4 மாதங்கள் கழிச்சும் கூட புலன் விசாரணை அதிகாரிகள் அந்த நபருடைய பேண்ட்ல ஒரு ரகசிய பாக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ருபயாட் அப்படிங்கிற அரிதான புத்தகத்துல இருந்து தமம் ஷூட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருந்திருக்கு. ஒரு சிறு காகித துண்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இரு சொல் எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி தீவிரமா தேடி இருக்காங்க. அந்த இரு சொல் எந்த ருபயாட் புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில அந்த ஆணின் உடல் யாருடையது, அந்த மனுஷன் யாரு அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் எதுவுமே தெரியாமலே அவர் நல்லடக்கம் செய்யப்படுறாரு. சுமார் 8 மாசங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு வந்து அந்த ஆணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி சொமர்டன் கடற்கரையில நிறுத்தப்பட்டிருந்த தன்னுடைய காரின் பின்பக்கத்துல ருபயாட் புத்தகம் இருந்ததாகவும், இறந்த மர்ம நபரின் பேண்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தமம் ஷூட் அப்படிங்கிற சொல்லை கொண்ட காகிதம் அந்த புத்தகத்தோட ஒத்து போகிறதாகவும் அந்த காகிதத்தை கொடுக்கிறாரு. அப்புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி எண் வந்து அவங்க கண்ணில் படுது. காவல்துறை இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த தொலைபேசி எண்ணை வச்சுக்கிட்டு அது யாரு அப்படிங்கிற மாதிரியான கண்டுபிடிப்புக்குள்ள இறங்குறாங்க. அது யாரு அப்படின்னா, இறந்து போன நபருடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெசிகா தாம்சன் அப்படிங்கிற பெண்ணு தான். சோ அவரை விசாரிச்ச போது இறந்த ஆணை குறிச்சு எந்த தகவலும் எனக்கு தெரியாது அப்படின்னு கையை தூக்கிடுறாங்க அந்த பெண்மணி. ஒரு விஷயத்த சொல்றாங்க. ருபயாட் அப்படிங்கிற புத்தகத்தை ஆல்ஃபிரட் பாக்சால் அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான் விற்றதா சொல்றாங்க. இவங்க அந்த புக்கை ஆல்ஃபிரட்டோ அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட வித்துட்டதா சொன்னாங்க இல்லையா? ஆனா அந்த மனுஷன் அதுக்கப்புறம் யாரு, எங்க இருக்கான், எப்படி இருக்கான், உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிறத போலீஸால கண்டே பிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் சொமர்டன் கடற்கரையில இருந்த அந்த மனுஷன் யாரு அப்படின்னு விவரங்களே தெரியலையா. ருபயாட் புத்தகத்தின் 2 சொற்கள் எப்படி அவருடைய ரகசிய பாக்கெட்டுக்குள்ள போச்சு அப்படிங்கிற மாதிரியான மர்மமும் இன்னைக்கு வரைக்கும் விலகவே இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பெரிய மர்மமா தான் பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 2 தி பிளாக் டாலியா மர்டர். 1947ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 22 வயசான எலிசபெத் ஷார்ட் அப்படிங்கிற இளம்பெண் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நார்டன் அவென்யூ பகுதியில் இடுப்பு வரைக்கும் ஒரு துண்டாகவும் இடுப்புக்கு கீழே ஒரு துண்டாகவும் கச்சிதமா வெட்டப்பட்டு பிணமா கிடந்திருக்காங்க. உடல்ல எந்த விதமான ரத்தமுமே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் துல்லியமா வெட்டிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முகத்துல உதட்டின் இரு பக்கத்திலும் காது வரைக்கும் கிழிக்கப்பட்டு எப்பவுமே முகம் சிரிப்பது மாதிரியே இருந்திருக்கு. உடல் கிடந்த இடத்துல ரத்தமே இல்லையா. அதனால இது கொலை செய்யப்பட்ட பின்னாடி இடம் மாற்றப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. எலிசபெத்தின் உடல் கிடைத்து 9 நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள்ல அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வெட்டி ஒட்டி எழுதப்பட்ட கடிதம் ஒண்ணு அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த காவல்துறைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதோட எலிசபெத்தின் பல உடைமைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய கைரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு காவல்துறை நினைக்கிறதுக்குள்ளேயே அதுல இருந்து அத்தனை கைரேகைகளையும் பாத்தீங்கன்னா கெசோலைன் கொண்டு கழுவி அழிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்தே மார்ச் மாதம் 14ஆம் தேதி பென்சிலால் எழுதப்பட்ட தற்கொலை கடிதம் ஒண்ணு ஆண்கள் ஆடை குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஷூவில் வைக்கப்பட்டிருந்துச்சாம். அந்த கடிதத்துல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொல்லப்படுவதிலிருந்து காவல்துறை என்னை காப்பாற்றும் அப்படின்னு ரொம்ப நேரமா நான் காத்திருந்தேன். ஆனா என்னை காப்பாற்றவே இல்லை அவங்க அப்படின்னு எழுதிருந்துச்சாம். அதனால நான் இப்போ தற்கொலை செஞ்சுக்க போறேன் அப்படின்னு பொருள்படும் விதத்துல எழுதியதாக பல வலைத்தளங்கள் கூறுச்சு. இந்த கொலை வழக்கு சம்பந்தமா நிறைய பேரை விசாரிச்சாங்க காவல்துறை. ஆனா இது நாள் வரைக்குமே இவங்கதான் கொலை செஞ்சாங்க, இவங்கதான் குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தரை கூட நிரூபிக்க முடியலையா. சிறையில இப்ப வரைக்கும் இந்த கொலைக்காக யாரையும் அடைக்கவும் முடியலையா. 70 ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த வழக்கு தீர்க்கப்படாம இப்பவும் தொக்கி நிற்குது. இது இப்ப வரைக்கும் ஒரு மர்மமா தான் பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 3 வால் ஸ்ட்ரீட் பாம்பிங் ஆஃப் 1920. அமெரிக்க பங்கு சந்தையின் இதயம் அப்படின்னு சொன்னா அது நியூயார்க் வால் ஸ்ட்ரீட் தான். 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பட்ட பகல்ல ஜேபி மார்கன் கட்டடத்துக்கு பக்கத்துல ஒரு குதிரை வண்டி நிறுத்தப்பட்டுச்சு. அதை ஓட்டி வந்த நபர் அவரை விவரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சட்டுன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி கூட்டத்தோட கூட்டமா கரைஞ்சே போயிட்டாரா அந்த நபர்.
ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறமா அந்த குதிரை வண்டி வெடிச்சு சிதறுது. உடனடியா 30 பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த வெடிப்பினால பாதிக்கப்பட்டு சுமார் 300 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உயிரிழப்போருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. தொடக்கத்துல இது ஒரு வெடி விபத்தாகவே பார்க்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது குண்டு வெடிப்பு அப்படின்னு விசாரணையில தெரிய வருது. நியூயார்க் காவல்துறை இது கண்டிப்பா குண்டுவெடிப்பு தான் அப்படின்னு தீவிரமா தன்னுடைய விசாரியை முடுக்கி விடுறாங்க. பங்குச்சந்தை, நிதி விவகாரம் அப்படிங்கிறதுனால ராவோடு ராவா விபத்து நடந்த சுவடே தெரியாத அளவுக்கு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு இடம் சரி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வழக்கம் போல அந்த இடத்துல வியாபாரங்கள் நடக்க துவங்கி இருக்கு. முதல் கட்ட விசாரணையில குதிரை வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா டைனமைட் பிளஸ் இரும்பு துண்டுகள் கிடந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டைமர் வைத்து குண்டு வெடிக்க வைக்கப்பட்டதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூயார்க் காவல்துறை தாண்டி அமெரிக்க ரகசிய சேவை படை FBI-க்கு முந்தைய உள்நாட்டு பாதுகாப்பு படையான பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பல அமைப்புகள் இந்த வெடிகுண்டு சம்பவத்தை கையில் எடுத்திருக்காங்க. சில அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கடுமையான சொற்களோட சில விளம்பர துண்டுகள் அங்க கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த விளம்பர சீட்டு எப்படி எங்க அச்சிடப்பட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சி எடுத்தும் கூட எல்லா முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சுதான். இப்படி இந்த குண்டு வெடிப்பு எதுக்காக நடந்துச்சு, யாருக்காக நடந்துச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியாத மர்மமா தான் இருந்து வருது. நம்பர் 4, தி டிஸ்டர்பிங் டெத் ஆஃப் எலிசா லாம். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா வந்திருந்த சீன வம்சாவளியை சேர்ந்த 22 வயது இளம்பெண் எலிசா லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய சிசில் ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவங்க தன்னுடைய அறையை விட்டு வெளியிலேயே வரலையாம். அதே நேரம் அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்கிட்ட கூட பேசலையா ரொம்ப நாளா. இப்ப காவல்துறை என்ன பண்றாங்கன்னா தேடுதல் வேட்டையை துவங்குறாங்க. 18 நாட்கள் கழிச்சு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சிசில் ஹோட்டலின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் டேங்க்ல பிணமா மிதந்துட்டு இருந்தாங்களாம் அந்த இளம்பெண். கடைசியா சிசில் ஹோட்டலின் லிப்ட்ல அவங்க வித்தியாசமா நடந்துகிட்டது பதிவாகி இருந்திருக்கு. சொல்லப்போனா அந்த காணொலி பதிவு அப்போ இணையத்துல ரொம்பவே வைரலா இருந்திருக்கு. அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த காணொலியில. எலிசா லாம் பாத்தீங்கன்னா பைபோலர் டிசார்டர் அப்படிங்கிற மனநோயால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னும் அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் சில விஷயங்கள் வெளியாக துவங்கி இருக்கு. ஆனா மருத்துவர்கள் பரிந்துரைத்த அளவுக்கு அவங்க சரியா மருந்துகளை எடுத்துக்கல அப்படின்னும் காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க பைபோலர் டிசார்டர் பிரச்சனையில தாக்கத்தால தான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னும் வழக்க முடிக்கிறாங்க. ஹோட்டல் பணியாளர்களுக்கு மட்டுமே பாஸ்வேர்டு போட்டு கடந்து செல்லக்கூடிய கதவுகளை எலிசா லாம் எப்படி கடந்திருப்பாங்க? ஏணி போட்டு ஏறி செல்லக்கூடிய தண்ணீர் டேங்க்ல அவங்க எப்படி ஏறினாங்க? அப்படியே தண்ணி டேங்க்ல இறங்கினாலும் கூட உள்ள இருந்தபடி எப்படி சுமார் 10 கிலோ அதாவது 20 பவுண்ட் எடை கொண்ட மூடிய வச்சு டேங்கை மூடி இருக்காங்க? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் கிடைக்கவே இல்லையா. அண்ட் நம்பர் 5, தி ஜோடியாக் கில்லர். அமெரிக்காவில் 1960களின் கடைசி காலத்தில் சோடியாக் கில்லர் அப்படிங்கிற பெயரில் ஒரு சீரியல் கில்லர் ஒட்டுமொத்த வடக்கு கலிஃபோர்னியா மாகாணத்தையே அச்சத்தில் உறைய வச்சாரு. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வலேஜோ பகுதியில் லக் ஹெர்மன் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் அமர்ந்திருந்த 17 வயது டேவிட் பாரடே மற்றும் 16 வயது பெட்டி லூ ஜென்சனை சுட்டிருக்காரு அந்த மர்ம மனிதர். அந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா 16 வயது பெட்டி லூ உயிரிழந்து போகிறாங்க. 17 வயது டேவிட் பாரடே என்ன பண்றாங்கன்னா மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயே உயிரிழந்து போறாங்க. அதுதான் சோடியாக் கில்லர் அரங்கேற்றிய முதல் கொலை. இப்படி இளம் ஜோடிகளை குறித்து இவர் அரங்கேற்றிய கொலை முயற்சியில 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் படுகாயமடைந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. ஆனா சீரியல் கில்லர் என்ன பண்றாருன்னா தான் 37 பேரை கொலை செஞ்சுட்டதா கூறியிருக்காரு. எல்லா சீரியல் கொலைக்காரர்களை போலவே தன்னை குறித்து பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளை வழங்கி இருக்காரு இவரும். சோடியாக் கில்லர் கொஞ்சம் வித்தியாசமா தன்னை குறித்த செய்திகளை பிரசுரிக்கவில்லை அப்படின்னாலும் கூட பத்திரிகை அலுவலகத்தை வெடிகுண்டு வச்சு தகர்ப்பேன் அப்படின்னு மிரட்டி இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அவருடைய பல கடிதங்கள் கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைபர்ஸ் முறையில கோட் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு விடுகதை பொதிந்த செய்தியை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியலையா. கடைசியா சோடியாக் கில்லர் கிட்ட இருந்து 1974ஆம் ஆண்டு ஒரு கடிதம் வந்து சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான செய்தியுமே வரலையா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சோடியாக் கில்லர் யார் அப்படிங்கிற விவரம் தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த மர்மமான விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதிரின சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.